இப்போ காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் இருக்காங்களே, இப்போ நாம தான் இயந்திர அறிவியல் உலகில் சாகசங்களை செய்கிறாங்க. ராக்கெட்டில் விண்வெளியில் ராக்கெட்டுக்கு போகிறது, விண்வெளி வீரர் அந்த மாதிரி மனிதர்கள் இங்கே பெரிய சாகசம் செய்கிறாங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பல்வேறு வகையில் சாகசத்தை நிகழ்த்துறாங்க. மெட்ரோ ட்ரெயின் போடுறது, அதை சொல்கிறது, பெரிய வீடுகளை கட்டுறது, கார்களை வாங்குறது, எப்படியோ மற்றவங்ககிட்ட தங்களை பற்றின பிரம்மாண்டத்தை உருவாக்கணும், எண்ணத்தை உருவாக்கணும். சரி, காடுகளில் வாழ்கிற இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட இந்த வழக்கம் இருக்கா? ஒரு பிரம்மாண்டமான தன்மை, ஒரு மற்றவங்ககிட்ட தன்னை பற்றின ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணும், அந்த முயற்சி அவங்ககிட்ட இருக்குதானா? இருக்குது. எப்படின்னா, வேட்டைக்கு போகிறது பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் போக மாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான் போவாங்க. அப்போது ஏதோ பெண்களால் அது முடியாது, பெண்களுக்கு அது ஒத்து வராது. ஏன்னா இப்போ வேட்டையாடும்போது பார்த்திங்கன்னா, ஒரு முயலை வேட்டையாடுறாங்கன்னா காடு மேடு அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், அது வளைச்சி பிடிக்கணும், இந்த மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. பண்ணால் மட்டும்தான் அந்த அந்த வேட்டையாட முடியும். இப்போ குரங்கை பிடிக்கணும், குரங்கு தான் பிடிப்பாங்க. நிறைய குரங்கு பிடிச்சிடும். அந்த குரங்கு கூட ஒரு பேர் உண்டு. அந்த குரங்கை தான் வேட்டையாடுறாங்க. அப்படின்னா அந்த குரங்கை பிடிக்கணும்னா அதற்காக சுற்றி வளைக்கணும், அங்கே வளைக்கணும், இங்கே வளைக்கணும், நாய் அங்கே ஓடும். இப்படி இது ஆண்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், பெண்களுக்கு இது செட் ஆகாது. அப்படியே முள்ளெல்லாம் இருக்கும், அந்த மரங்களுக்கு இடையில உள்ளே போகணும், படுத்துக்கிட்டு அப்படியே பம்மிக்கிட்டு அது ஓட்டைக்குள்ளே போகும். அப்போ கையை விடணும், படுத்துக்கிட்டு வாலை பிடிச்சி இழுக்கணும். இந்த மாதிரி பயங்கரமான வேலைகளெல்லாம் பண்ணால் மட்டும்தான் வேட்டையாடுதல் என்பது அங்கே நடக்கும். அப்போ வேட்டையாடுதல் என்கிற ஒரு நடைமுறை, அவங்க உணவுக்காக வேட்டையாடுதல். பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இந்த விவசாய வேலைகளை பார்க்குறாங்க. வேட்டையாடு என்பது அது ஆண்களுக்கான வேலை. ஏன்னா அது கடினமானது. பெண்கள் எளிதான வேலைகளை தான் செய்வார்கள், இது ஆண்கள் கடினமான வேலைகள். கடினமான வேலைகளை ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆவேசத்தோட ஒரு போரில் ஈடுபடுவது போல் செய்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி செய்கிறானுங்க அப்படின்னா, பெண்கள்கிட்ட தங்களை மிகப்படுத்திக்கிறக்காக தான் அவனை வேட்டையாடுதலே பண்ணுறாங்க. மாமிசம் சாப்பிட்ணும், அது ஒரு தேவை அப்படிங்கிறதுலாம் இல்லை. வேட்டையாடுவதன் மூலம் பெண்களிடமிருந்து ஆண்கள் தங்களை மிகப்படுத்துகிறார்கள், வேறுபடுத்துகிறார்கள். நாங்கள் ஒரு கடினமான வேலைகளை செய்கிறோம் அப்படின்னு. எதுக்காக அவன் அந்த மாதிரி வேறுபடுத்தணும் அப்படின்னா, ஆண்களுக்கு அங்கே சிறப்பாக வேட்டையாடுறவன், ரொம்ப திறமையான அவன் 4-5 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 5 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 10 பொண்டாட்டி வச்சுக்கலாம். சுற்றி பொண்டாட்டிகளோட வீடு, சுற்றி குடிசை, நடுவில் இவர் ஒரு நாளைக்கு இவர் எந்த வீட்லேயும் போகலாம். அந்த மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கை முறை அங்கெல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்து தான் அவனுக்கு அதில் ஒரு போட்டி, ஆண்களுக்குள்ளே ஒரு போட்டி. உனக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கு 6 பொண்டாட்டி, எனக்கு 4 தான். அப்போ வலிமையானவர்களுக்கு தான் அந்த பொண்டாட்டிகளோட எண்ணிக்கையை வச்சு அவன் வலிமையானவன் அப்படிங்கிறதுக்காக அப்போ ஆண்கள் தங்களை பிரம்மாண்டப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக அந்த வேட்டையாடுதல் என்கிற ஒரு நடைமுறையை பின்பற்றுகிறார்கள். வேட்டையாடுறதன் மூலம் அது பெண்களால் முடியாது. பெண்களுக்கு சும்மா எளிதான ஏதாவது சோளம் இந்த மாதிரி விதைக்கிறது, அதை காய வைக்கிறது, வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு வேலை, மென்மையான வேலைகள் பெண்களுக்கு. அப்போ இப்போ ஆண்கள் வன்மையான வேலைகள். அந்த மாதிரி ஏன் ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியான ஒரு அணுகுமுறை அந்த உணவை தேடுவதில் ஏன் இருக்கலாமேன்னா, இந்த மாதிரி பேராசைகள் இருக்குல்ல. ஒருத்தன் 4 பொண்டாட்டி வச்சுக்கலாம், ஒருத்தன் 5 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 10 பொண்டாட்டி வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படிங்கிற அந்த பேராசைகள் அங்கே ஆண்களுக்கு புகுத்தப்படுகிறது. ஆண்கள் அதனால் பெண்களை நிறைய பொண்டாட்டிகளை கட்டிக்கணுங்கிறதுக்காக ஆண்களுக்குள்ளே நடக்கிற அந்த போட்டி அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சமமான நிலை இல்லாமல் போயிட்டு, அப்போ ஒழுக்கமாக எனக்கு ஒரு பொண்டாட்டி தான், அவனுக்கு ஒரு பொண்டாட்டி தான்ப்பா, எல்லாத்துக்கும் ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு தான் அப்படின்னு இருந்தால் அவன் அந்த மாதிரி உணவை தேடுவதற்காக பெண்களிடமிருந்து வேறுபட மாட்டான். வேறுபட்டு இந்த வேட்டையாடுகிற அந்த கடினமான செயலை செய்ய மாட்டான். அவனுக்கு ஆசை ஊட்டப்படுகிறது. உனக்கு நான் 5 பொண்டாட்டி, 6 பொண்டாட்டி, 10 பொண்டாட்டியும் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது, அப்போ அதற்கு தன்னை நிரூபிப்பதற்காக, தனது வலிமையை நிரூபிப்பதற்காக ஆண்களுக்குள் நடக்கிற போட்டி அது தனியாக நடக்குது. ஆண்களுக்குள் நடக்கிற போட்டி இருக்குல்ல, பெண்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா பெண்கள் ஏன் மென்மையான வேலைகள் செய்கிறாங்க? அவங்க 4 பொண்டாட்டிகளில் ஒருத்தராக தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு 5 புருஷன் கிடைக்க போகிறதில்ல, 10 புருஷன் கிடைக்க போகிறதில்ல. அது அங்கே அனுமதிக்கப்படலை. அதனால் அவங்க எதுக்கு வீராவசம் இந்த வன்மையான வேட்டையாடுகிற வன்மையான வேலைகளை எதுக்கு செய்யணும்? உயிரை பணயமாக வச்சு எதுக்காக அந்த வேலையெல்லாம் செய்யணும்? அந்த வேட்டையாடுகிற கடினமான தொழிலை போல் பெண்கள் ஏன் செய்யணும்? அவளுக்கு என்ன 4 புருஷனை கிடைக்க போகிறான்? ஒரே புருஷன் தான். அவனுக்கு 10 பொண்டாட்டி, அந்த 10 பொண்டாட்டிலேயோ 4 பொண்டாட்டிலேயோ ஒருத்தியாக தான் இருக்க போகிறாள். அதனால் அவள் அதெல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் எதுக்குப்பா கஷ்டப்பட்டு பிரம்மாண்டமாக எதுக்கு காமிச்சிக்கணும்? என்ன தான் காமிச்சாலும் நீங்கள் 4 பொண்டாட்டி கட்ட போகிறீங்க, அதில் ஒரு பொண்டாட்டியாக நான் இருக்க போகிறேன். அப்புறம் நான் எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? நீ கஷ்டப்படலாம். ஏன்னா உனக்கு 4 பொண்டாட்டி கிடைக்கும், 5 பொண்டாட்டி. நீ கஷ்டப்படுற எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ, எந்த அளவுக்கு நீ திறமையானவராக இருக்கியோ, அந்த அளவுக்கு உனக்கு
5 பொண்டாட்டி கிடைக்கலாம், 6 பொண்டாட்டி கிடைக்கலாம். அதனால் நீ ஆண்களுக்கு தனியான அது ஆண்கள் பெண்கள் சமத்துவம் இல்லாமல் போது பாருங்கள். பெண்களுக்கு வந்து ஒரு கணவன் தான். ஆனால் ஆண்களுக்கு எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அங்கே சமத்துவம் இல்லாமல் போதில்ல. அந்த சமத்துவம் இல்லாத அந்த தன்மை தான் ஆண்களுடைய உணவை தேடுகிற வேலைங்கிறது வேட்டையாடுதல். பெண்களுடைய உணவை தேடுகிற வேலைங்கிறது வந்து சும்மா சோளம் இதெல்லாம் காய போட்டு இடித்து அதை வந்து ஏதாவது களி கிண்டுறது, காடி கிண்டுறது, இந்த உணவு இதெல்லாம் பெண்களுடைய வேலை. இதில் வந்து ரிஸ்க்கே கிடையாது. நாங்கள் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? என்ன தான் நாங்கள் ரிஸ்க் எடுத்தாலும் உனக்கு 5 பொண்டாட்டியா அதில் ஒருத்தியாக தான் நான் இருக்க போகிறேன். நீ வேணால் ரிஸ்க் எடுக்கலாம். நீ வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறியோ, எந்த அளவுக்கு வீர ஆவேசத்தோடு வேட்டையாடிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரியோ அப்போ அந்த அளவுக்கு உனக்கு வந்து பொண்டாட்டிகள் நிறைய கிடைக்கும். அப்புறம் நிறைய பொண்டாட்டி வைக்கும்போது கண்டிப்பாக நிறைய பொண்டாட்டிகளை எப்படி தக்க வச்சுக்கிறது? வெளியே வேட்டைக்கு போன மச்சான் வீட்டுக்கு வரும்போது நிறைய குரங்கோட வருவார், மானோட வருவார், முயலோட வருவார். இந்த இறைச்சி ஆசை வந்து பெண்களுக்கு காட்டப்படுகிறது. வேட்டையாடி ஏன்னா கடையில் போய் கசாப்பு கடையில் போய் 2 கிலோ கறியை கொடுங்கன்னு வாங்கிட்டு வர விஷயம் கிடையாது. ஒரு குரங்கை பிடிக்கணும், ஒரு முயலை பிடிக்கணும்னா சாதாரண விஷயமா? ஒரு கும்பலாக ஆண்கள் போவாங்க, அதை வேட்டையாடிட்டு வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ கடினமான வேலைகளை செய்கிறதுக்கு. அப்போ செஞ்சால் தான் வேட்டைக்கு போன மனுஷன் வீட்டுக்கு வரும்போது குரங்கோட வருவாரோ அல்லது முயலோட வருவாரோ, இந்த அவருக்கு இருக்கிற 5 பொண்டாட்டிகளுக்கு இது ஒரு ஆர்வமாக இருக்கும். இன்றைக்கி மாமிசம் என்ன சாப்பாடு, அவர் வருவார், என்ன அது குரங்கோட வருவார் அல்லது முயலோட வருவார். அப்போ இந்த 5 பொண்டாட்டிகளுக்கும் ஒரே ஆர்வமாக இருக்கும். மாமிசம் திங்கணுங்கிற இந்த ஆர்வத்தில் அவர் வேட்டையாடிட்டு இந்த மாதிரி ஆர்வத்தை அவர் காமிக்கிறார். 5 பொண்டாட்டிகளை எப்படி 4-5 பொண்டாட்டிகளை எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரி ஆசைகளை காட்டுறார். இப்போ பெண்களை வந்து இப்போ 4-5 பொண்டாட்டி இங்கே தற்போது வாழ்ந்துற உலகத்தில் 4-5 பொண்டாட்டி கட்டுறான்னு எப்படி சமாளிப்பான்? உனக்கு டிவி இந்த மாதிரி கொடுத்து தானே டிவி வாங்கிக்கோ, உனக்கு வீடு வாங்கிக்கோ, இப்படியெல்லாம் ஆடம்பர ஆசையை காட்டி தானே இவ்வளோ வேற சமாளிக்க முடியும். அதுபோல் அங்கேயும் நடக்குது. அந்த காடுகளில் வாழ்கிற அந்த பழங்குடியினர் ஆண்கள் என்ன பண்ணுறான், அந்த 4-5 பொண்டாட்டி 10 பொண்டாட்டியெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? நாள் முழுதும் வேட்டையாடணும், போயிட்டு தோளில் அந்த குரங்குகளை வேட்டையாடிட்டு போட்டு வரணும். போட்டு வந்து உனக்கு ஒரு குரங்கு, 4 பொண்டாட்டியா 4 குரங்குனா உனக்கு ஒரு குரங்கு, உனக்கு பிடிச்சி சாப்பிடு, சுட்டு தள்ளு, சமைச்சு வச்சு சாப்பிடு, காயப்போடு, உப்பு கண்டம் போடு. இந்த மாதிரி அந்த பழங்குடியினர் மக்களின் வாழ்க்கையில் உள்ள அந்த ஆடம்பர மோகம், ஒழுக்கமற்ற வாழ்க்கை, சமத்துவமற்ற நிலைமைக்கு என்ன காரணம்? பேராசை தான் காரணம். ஆண்கள் ஏன் பேராசைகள் தான் ஆண் பெண்ணுக்கும் சமத்துவம் இல்லாமல் போகுது. எப்போ சமத்துவம் வரும்? எளிமையாக வாழணும், உண்மையாக இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தி. அப்போ தான் ஆணும் பெண்ணும் சமத்துவ நிலைமைக்கே வர முடியும், சமத்துவமாக வாழ முடியும். ஒருவனுக்கு 4-5 பொண்டாட்டி அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அங்கே சமத்துவமே இருக்காது. அப்போது ஆண்களுக்கு இடையில் போட்டி வந்துடும். 4-5 பொண்டாட்டி எப்படி கட்டுறது, 10 பொண்டாட்டி எப்படி கட்டுறது, அதற்கு உனக்கு 7 பொண்டாட்டியா, எனக்கு 4 தான் அப்படிங்கும்போது தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். என்னாலே முடியும், நான் முடிஞ்சு காட்டுறேன் 6 பொண்டாட்டி, என்னால் முடிஞ்சது 3 பொண்டாட்டி தான்ப்பா, உனக்கு தெம்பு இருக்குது, உனக்கு திறமை இருக்குது, நீ 7 பொண்டாட்டி கட்டலாம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்குள்ளே அப்போ என்ன பெருமைன்னா 7 பொண்டாட்டியில் ஒருத்தியாக நான் இருக்கிறேன், என் புருஷனுக்கு 7 பொண்டாட்டி அதில் ஒருத்தினா, என் புருஷனுக்கு 10 பொண்டாட்டி அதில் ஒருத்தினா அப்படிங்கிற பெருமை. உன் புருஷனுக்கு 3 பொண்டாட்டி தான், அவனுக்கு திறமையே கிடையாது, உன் புருஷனால் 3 பேர்த்த தான் கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சுது, அதில் தான் நீ ஒருத்தியாக இருக்கிற. இந்த மாதிரி பாருங்கள், பைத்தியகாரத்தனமான ஒரு உளவியல் பெருமை வந்துடுது. பெண்களுக்கு அப்படி ஒரு பெருமை. ஒரு ஆண்களின் அந்த தவறுகளுக்கு எப்படி பெண்கள் உடந்தையாகிறாங்க பாருங்கள். ஆணோட பெருமை எனக்கு 6 பொண்டாட்டி அப்படின்னும், என் புருஷனுக்கு 6 பொண்டாட்டி அதில் ஒருத்தி தான் நான் அப்படின்னு பெண் பெருமைப்படுறா. உன் புருஷனுக்கு 2 பொண்டாட்டி தான், அதில் ஒருத்தி தான் நீனு, ஆனால் என் புருஷனுக்கு 6 பொண்டாட்டி அதில் ஒருத்தி நான். இப்போ புதுசாக கூட ஒன்று கரெக்ட் பண்ணிகிட்ருக்கான், அதனால் 7 பொண்டாட்டி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலி பாருங்கள் என் புருஷன். இந்த மாதிரி பெருமை அந்த தப்புன்னு தெரியாமல் அப்போ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பொண்டாட்டிகள் கட்டும்போது ஆண் அதற்கு தகுந்த உழைப்பை போட வேண்டியது இருக்குது, வேட்டையாடுறது. அங்கே கடினமான வேலையை, அந்த பழங்குடி மக்களுக்கு இருக்கிற கடினமான வேலை என்ன தெரியுமா? ஆண் தன்னை நிரூபிப்பதற்கான கடினமான வேலையை வேட்டையாடுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பக்கத்து குழுக்கள், இவங்கள போல் பக்கத்துலேயும் குழுக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இடையில் ஏதாவது சண்டை கிண்டைகள் வராமல் பார்த்துக்கணும். அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, சண்டை கிண்டை வராமல் எப்படி பார்த்துக்கிறது, முரண்பாடுகள் இருக்கும். எங்கள் எல்லைக்குள்ளே வராத, வேட்டையாடுறதுக்கெல்லாம் எங்கள் எல்லைக்குள்ளே வராது, இது உங்கள் இல்லை, இது எங்கள் இல்லை, இங்கெல்லாம் ஏன் வரீங்க, எங்களுக்கே உணவு பற்ற மாட்டேங்குது, இந்த மாதிரி சண்டைகள்லாம் அங்கே நடக்கும். அப்போ வன்முறைகள் அங்கே நடக்கும். கண்டிப்பாக அதற்கு அந்த ஆண்கள்
சமாளிப்பாங்க. அந்த பிரச்சனையை சமாளிக்கிற ஆண்கள். அதனால பெண்கள் அந்த பாதுகாப்பு பிரச்சனையில் ஆண்கள் வந்து முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஆண்களின் உதவி பெண்களுக்கு அவசியமாகிறது. இந்த மாதிரி அந்த பழங்குடி மக்களுடைய உளவியல் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, சமத்துவம் இல்லாத தன்மை. ஒழுக்கமாக இருக்கும்போது தான், எப்போ ஆணும் பெண்ணும் சமத்துவமாக இருப்பாங்கன்னா ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி உண்மையாக இருக்கும்போது தான் ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுவான், பெண்ணை வந்து வசப்படுத்துறதுக்காக வீர ஆவேசம்லாம் செய்ய மாட்டான். ஒருவனுக்கு ஒருத்தி இந்த 2 பொண்டாட்டி கட்டுறது இதெல்லாம் வந்து நிறுத்தப்போனு தான் என்ன பண்ணும், அது தடை பண்ணும்போது தான் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறக்காக அவன் வந்து வீராவசம் கதையில் வீராவச வேலைகள்லாம் செய்ய மாட்டான். எளிமையான வேலைகளை செஞ்சுட்டு ஒரு பெண் என்ன செய்கிறாளோ அதை இவன் செய்வான். நிறைய பொண்டாட்டி என்னால் கட்ட முடியும் அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு தகுந்த வேலைகளை நான் செய்யணும். அப்போ பெண்ணிடமிருந்து ஆண்களுக்குள் இந்த போட்டி வந்துடும். இப்போது நிறைய பொண்டாட்டிகளை கட்டுறது அதுக்கு வந்து என்ன செய்யணும், ஆண்களுக்குள்ளே இந்த போட்டி பேராசைகள் வந்துடுமா. அப்போ தான் வந்து ஆண் வந்து தனியாகவும் அவனுடைய வாழ்க்கை முறை வேறையாகவும் அவனுடைய தொழில் வேறையாகவும் பெண்ணுடைய தொழில் என்பது வேறையாகவும் இருக்குது. பெண் எளிமையான ஒரு வேலையை செய்வாள். அதோட பெண்ணுக்கு நிறைய புருஷனை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ பெண்களுக்குள்ளே அப்படி ஒரு போட்டி வந்துடும். யார் நிறைய புருஷனை கட்ட போடுறது அப்படின்னு சொல்லி பெண்களுக்குள்ளே போட்டி வந்துடும். இந்த மாதிரி அந்த ஒழுக்கங்கிறதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை மட்டும்தான் ஆணும் பெண்ணும் சமமான ஒரு வாழ்க்கை, சமமான ஒரு திறமையோட ஒரு பெண் என்ன செய்ய முடியுமோ அதை ஆண் செய்வான். ஒரு பெண்ணிடமிருந்து தன்னை வேறுபடுத்த மாட்டான். பெண்ணிடமிருந்து தன்னை எதனால் வேறுபடுத்துகிறான், அவனுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறது பெண்ணுக்கு கிடைக்காது, அவனுக்கு கிடைக்கிது. இப்போ பழங்குடி மக்கள் இப்போ கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஆடம்பர மோகம் இருக்குல்ல, ஒருத்தன் பணக்காரன் கோடீஸ்வரனும் ஆகணும்னு நினைக்கிறான்ல, அவங்க கூட என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை காட்டி தான் மனைவியை அடிமைப்படுத்துகிறான். அப்புறம் இவன் வந்து வெளி வாழ்க்கையில் சுதந்திரமாக இருப்பான். ஹோட்டலில் அங்கங்கன்னு போயிட்டு பல பெண்களோட உல்லாசமாக இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ பணம் வச்சுருக்கான், அவனுக்கு ஈஸியாக கிடைக்கும், பாதுகாப்பாக அந்த உறவை மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு நடுத்தர வர்க்கத்தினரோ ஒரு ஏழையோ அந்த மாதிரி தவறான உடலுறவுலாம் ஒரு மனைவி தெரியாமல் வச்சுக்க முடியாது. ஆனால் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அவர்கள் வேலை விஷயமாக பல வெளிநாடுகளுக்கு போக முடியும். அவங்களுக்கு தனி வீடெல்லாம் இருக்கும், பண்ணை தோட்டங்கள் இருக்கும். அப்போ தவறான உடலுறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பணக்காரங்களுக்கு பாதுகாப்பு வசதி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வாய்ப்பு நிறைய பேர் அதுக்குன்னே புரோக்கர் இருப்பான். இந்த மாதிரி இந்த ஆடம்பரமாக வாழ்கிறான்ல ஒரு பெண் என்ன பண்ணுறா, ஒரு கோடீஸ்வரனோட பொண்டாட்டி என்ன பண்ணுவான், வீட்டை மெயின்டைன் பண்ணுவான். ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டிலே நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்கள வேலை வாங்கிட்டு வீட்டோட இருந்துருவாள். ஆனால் அவன் புருஷன் என்ன பண்ணுவான், அவன் பல பெண்கள் சும்மா ஊருக்கு தான் ஒரு பொண்டாட்டி, ஆனால் சட்டப்பூர்வமாக இல்லாத பல பொண்ணுங்களோட அவனுக்கு தொடர்பு இருக்கும். அந்த ஆசை தான் வந்து கோடீஸ்வரனாக ஆகணுங்கிற அந்த எண்ணத்துக்கே காரணமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆசையை அவன் கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா அவனுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவனால் கட்டுப்படுத்த முடியும். இப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் வந்து அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது, அதுவே அவனை கட்டுப்படுத்துகிறது. அவ்வளோ ஈஸியாக அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இன்னொரு பொண்ணோட அவன் உடலுறவு வச்சுக்கிறான், மனைவிக்கு தெரியாமன்னா எங்கே போய் வச்சுப்பான் அப்படிங்கிற கேள்வி வருது. உனக்கு எங்கே வச்சுப்ப, வீட்டுக்கு கூப்பிட்டு வரனா வீட்டில் உன் ஒய்ஃப் இருப்பா, உன் மனைவி இருப்பா, அப்போ வீட்டுக்கும் கூப்பிட்டு வர முடியாது. அப்போ எங்கே நீ கூட்டிகிட்டு போவ, இந்த இன்னொரு தவறான உடலுறவு நீ ஒரு பொண்ணோட வச்சுருக்கன்னா அவளை நீ எங்கே கூட்டிகிட்டு போய் நீ உடலுறவு வச்சுருப்ப. ஹோட்டலுக்கும் போக முடியாது, லாட்ஜிக்கும் போக முடியாது, யார் என்னன்னு கேட்பாங்க, பணமும் குறைவாக, அப்படி நிறைய பிரச்சனை, போலீஸில் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும். இப்படி இந்த மாதிரியான காரணங்களே ஒரு நடுத்தர வர்க்கத்தினரை ஒரு ஏழையை வந்து கட்டுப்படுத்தும், தப்பு பண்ண விடாமல் பண்ணணும். ஆனால் பணக்காரங்களுக்கு எந்த பயமும் இல்லை, இந்த மாதிரி பயமே இல்லை. அவனுக்கு நிறைய 2-3 வீடு இருக்கும், ஹோட்டல் போவான், லாட்ஜு போவான், நிறைய பணம் இருக்குது அவங்ககிட்ட. இப்படி புரோக்கரும் இந்த மாதிரி பணக்காரங்களை தேடி வருவாங்க. நீ போய் பொண்ணை தேடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆடம்பர மோகம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் மீதான அந்த பேராசையை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. இந்த பேராசை என்பது பெண்கள் மீதான இந்த பேராசை காடுகளில் வாழ்கிற இந்த பழங்குடி மக்களுக்கும் இருக்குது. நீ 10 பொண்டாட்டி கட்டிக்கலாம் அப்படிங்கும்போது தான் அவன் வேட்டையாடுகிறான். அப்புறம் வந்து பக்கத்து குழுக்களுக்கு இடையில் இவனுக்கு ஒரு மோதல் இருக்குது. அந்த மோதலின் போது மோதலில் ஈடுபட்டு பெண்களை பாதுகாப்பது அல்லது தனது குழுவை பாதுகாப்பது, இது போன்ற வீராவேச வேலைகளை ஆண்கள் செய்வதால் ஆண்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கப்படுகிறது. நான் எதற்காக இதை செய்ய வேண்டும், பெண்களே உங்களுக்காக நான் எதற்காக பக்கத்தில் வசிப்பவர்களிடம் போய் நான் எதற்காக சண்டை போட வேண்டும். இப்போ பெண்களுக்கு மாமிசம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும், பெண்களுக்காக நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மாமிசத்தை வேட்டையாடி உங்கள்கிட்ட வந்து கொடுக்கணும். அப்படிங்கும்போது பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கோங்க,
பக்கத்தில் இருக்கிற ஆண்களால் ரொம்ப பிரச்சனை வருது, நமக்கு சண்டைக்கு வராங்க, நீ சண்டை போடு. அப்புறம் வந்து எங்களுக்கு மாமிசம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால் காடுகளில் போய் அந்த முள் மரம் அங்கெல்லாம் போயிட்டு நீ வேட்டையாடு, முயலை வேட்டையாடி கொண்டு வா, குரங்கை வேட்டையாடி கொண்டு வா, அதை வேட்டையாடி கொண்டு எங்களுக்கு வந்து கொடு, மாமிசம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தால் எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு ஆண்கள் பெண்களை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கப்பா, அந்த சலுகை. இந்த மாதிரி பெண்கள் தங்களுடைய ஆசைகளுக்காக ஆண்களுக்கு சலுகைகள் கொடுக்குறார்கள். இப்போ ஆடம்பர மோகமே அப்படி தான். வெளியில் போனால் அவனுக்கு ஆம்பளை இப்படி தான் இருப்பான் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சலுகைகள் ஏன் ஆணுக்கு கொடுக்கப்படுகிறதுனா, அவன் சம்பாதிச்சு கொண்டு வர்றவன், எல்லாத்தையும் பெண்கள்கிட்ட கொடுத்துரு, நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம், வீட்டிலே இருப்போம், அப்போது வீட்டிலே இருப்போம், நீ சம்பாதிச்சு எங்ககிட்ட வந்து கொடு. அப்போ ஆண் கேட்குறான், நீ வீட்டில் இருப்ப, நான் சம்பாதிச்சு வந்து அங்கே போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து உங்கள்கிட்ட கொடுப்போம் அப்படின்னா, அதுக்கு எனக்கு என்ன நன்மை, இதில் எனக்கு என்ன நன்மை இருக்குது, நீங்கள் மட்டும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னா, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போப்பா, நான் அந்த சலுகையை கொடுக்குறோம், நீ ஆனால் எனக்கு தெரியாமல் வச்சுக்கோ, போகிற வர இடத்துல நீ பல பொண்களோட தொடர்பு வச்சுக்கிறியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகிற ஒரு சலுகை இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால தான் அவன் நிறைய பணத்தை தேடுவதற்காக காடு மேடுன்னு அலையிறான். ஒரு பொண்டாட்டிக்காகலாம் ஒருத்தன் அப்படி போக மாட்டான். அப்படி காடு மேடாக கஷ்டப்பட்டு 18 மணி நேரம் ஒரு மனைவிக்காகலாம் அவன் அந்த மாதிரியெல்லாம் ஒரு பொண்ணின் மீதான ஆசைக்கு, ஒரு பொண்ணுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகலாம் அதை செய்ய மாட்டான். இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு இப்படி ஒரு அந்தரங்க வாழ்க்கை மீதான ஒரு மோகம், இதுதான் நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கு காரணமாக இருக்குது. யாராவது ஓரிருவர் விதிவிலக்காக இருக்கலாம், ஆனால் பெரும்பாலானவங்க அவங்க சும்மா இருந்தாலும் இந்த புரோக்கர் இந்த மாதிரி ஆசை காட்டுறவங்க அவங்கெல்லாம் சும்மா இருக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம். ஆனால் ஒரு நடுத்தர வர்க்கத்தினராக நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் தப்பு பண்ண முடியாது. உங்கள் சூழ்நிலை உங்களை கட்டுப்படுத்தும். உங்களுக்கு தனி வீடு எதுவும் இருக்காது. தப்பு பண்ணுறதுக்கு ஒரு சமூகத்தை ஏமாற்றி ஒரு பொண்ணை தவறான உணர்வு, மனைவிக்கு தெரியாமல் ஒரு தவறான உணர்வு வச்சுக்கிறதுக்கு உனக்கு பாதுகாப்பான இடமே கிடைக்காது. முதல்ல பாதுகாப்பான இடம் கிடைக்காது. அதுவும் உன்னை கட்டுப்படுத்தும். எங்கே போய் வச்சு உனக்கு தனி வீடு, பணக்காரங்களை போல் உனக்கு ஒரு தனி வீடு, பண்ணை தோட்டம், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் எளிமையாக வாழ்கிறது, அவங்க வாழ்கிற அந்த சூழ்நிலையை அவர்களை கட்டுப்படுத்தும். ஏன்னா கட்டுப்பாடு தான் நமக்கு தேவையாக இருக்குது. அதனால் ஆடம்பரமாக வாழும்போது நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கதவை திறந்து விடும். நிறைய வாய்ப்புகள். நீ பாதுகாப்பாக தப்பு பண்ணலாம், யாருக்குமே தெரியாது. நீ நினச்சா உன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீ தாய்லாந்துக்கு போயிடலாம். சும்மா அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கே வேணாலும் வெளிநாடுகளுக்கு போயிடலாம். டானு 5000 10,000 வெளிநாட்டுக்கு போயிடலாம். அவங்ககிட்ட இருக்கிறத கோடிக்கணக்கான பணம், யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு. ஆனால் ஒரு நடுத்தர வர்க்கத்தினரால் அந்த மாதிரி தப்பு பண்ண முடியாது. ஏன்னா அவன்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. அப்படி இருக்கும்போது அதுவே அவனை கட்டுப்படுத்தும், தப்பு பண்ண விடாமல் பண்ணும். ஒரு கட்டுப்பாடுகளுக்கு அது காரணம். அதனால் நம்ம நிறைய பணத்தை தேடுறதை விட கட்டுப்பாடாக வாழணுமா, கட்டுப்பாடாக வாழ்கிறதுக்கு நாம் மட்டும் போராடாமல் நம்ம சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருக்கணும். நம்ம சூழ்நிலையை நம்மளை கட்டுப்படுத்தணும். அப்போது எளிமையாக வாழணும். எளிமையான வாழும்போது வேறு வழியே இல்லை. நீ உன்னுடைய ஆசைகளும் எளிமையாக மாறிடும். ஒருவருக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். பல பெண்களுக்கோ பல ஆண்களுக்கோ ஒரு பெண்ணோ ஆணோ ஆசைப்பட மாட்டாங்க.